இன்றைக்கி நம்ம சுவையான காராமணி காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் இதை சேர்த்துக்கோங்க. நீரிழிவை கட்டுப்படுத்தும் தன்மை இதில் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ காராமணிக்காய், 3 சிகப்பு வத்தல், கருவேப்பிலை, 1/4 கப் சின்ன வெங்காயம், 2 தேங்காய், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கடுகு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை போட்டு நம்ம அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணி காய் சேர்த்துக்கணும். நீங்கள் காராமணியை குழம்புல சேர்த்தும் ட்ரை பண்ணலாம். அந்த காராமணி காயையும் நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நிறையா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை நீங்கள் மூடி வச்சு கூட சமைச்சிக்கலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கணும். இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா இது நல்லா டார்க் க்ரீன் கலரில் ஆயிரும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா காராமணி காய் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.